ஹாய் 10th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 1 லா ஆஃப் மோஷனில் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது பார்க்க போகிறோம். விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இங்கே சில இது ரீட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் விரும்புறது இல்லை. பட் ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். ஸோ பாருங்கள். ஹேவ் யூ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில் இன் டோர்? It always placed at the edge of door or not at the some other place. ஸோ நீங்கள் ஒரு டோரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹேண்டில் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக ஒரு எட்ஜில் இருக்கும், அதாவது விளிம்பில் இருக்கும். சரிங்களா? அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஹேவ் யூ ட்ரை புஷ் your door by placing your hand closer to the hinges or the fixed edge? What do you observe அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோர் ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த இதை தான் ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் கொண்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதவு லாக் ஆகிருக்கிற இடத்த ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டோரை தள்ளும் போது இது பக்கத்தில் வச்சு, அந்த ஹிஞ்சஸ் பக்கத்தில் வச்சு தள்ளணும்னா நம்மளால் தள்ளவே முடியாது. அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இருக்குது. அதே விளிம்பில் இந்த இடத்துல வச்சு நீங்கள் டோரை தள்ளினீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த எல்லோ கலர் பாயிண்ட் இதில் வச்சு தள்ளும்போது உங்களால் ஈஸியாக கதவை ஓப்பன் பண்ண முடியும். சிம்பிள் லாஜிக் தான். அது ஏன் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன் ஆர் க்ளோஸ் when the apply force at a point far away from the fixed edge. ஸோ கதவு மாட்டப்பட்ட அந்த எட்ஜில் இருந்து தள்ளி எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோ, சயின்டிஃபிக் டேர்ம் படி ஃபார் அவே அந்த வேர்டு. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஃபார் அவே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் விஷயமே. ஸோ இதில் இன் திஸ் கேஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டர்ன் த டோர் அபவுட் த ஃபிக்ஸ்டு எட்ஜ். ஸோ இங்கே என்ன நடக்கு, அந்த ஃபோர்ஸ்னால ஃபிக்ஸ்டு எட்ஜில் இருந்து ஒரு டேர்ன் நடக்குது, ஒரு திருப்பு நடக்குது, ஒரு திருப்புதல். ஸோ இதைத்தான் உங்களுக்கு 8வது கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னா, ஒய் ஸ்பேனர் with a long handle is preferred to tighten the screw in heavy vehicles. வாகனங்களில் அந்த நட்டெல்லாம் கலட்டுறதுக்கு பயன்படுற அந்த ஸ்பேனர் ரொம்ப லாங் ஹேண்டிலாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு இந்த ரீசன் தான். நீங்கள் இந்த டோரை மட்டும் யோசித்தா போதும். இந்த டோரில் நம்ம எப்படி ஹிஞ்சஸில் டோரை தள்ள முடியாது, எட்ஜஸில் தள்ள முடியும். அது ஈஸியாக இருக்கும். அது காரணம் டேர்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர். டேர்னிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அந்த அப்ளைட் ஃபோர்ஸோட டேர்னிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். when the distance between the fixed edge and the point of force is more. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த அப்ளைட் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். அதான் லாஜிக். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அந்த நட்டுக்கும் அந்த ஸ்பேனர் மாற்ற அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹேண்டில் லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்குன்னா, டேர்னிங் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் இங்கே எழுதும்போது the turning effect, the applied force is more when the distance between the fixed edge and the point of application is more அப்படி எழுதிட்டு முன்னாடி நீங்கள் என்ன சேர்க்கணும்னா, a spanner with a long handle அப்படின்னு சேர்த்துக்கணும். a spanner with long handle is, அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து எழுதிடணும், is the turning effect of the applied force is more அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இன்னொன்று, த ஆக்சிஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் எட்ஜ் அபவுட் விச் த டோர் இஸ் ரொட்டேட்டட் இஸ் கால் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்டில் வச்சு டோரு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஹிஞ்சஸ் இருக்கிறது தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் எ ராட் டு த ஃப்ளோர் ஆர் வால் அண்ட் அப்ளை எ ஃபோர்ஸ் அட் த அதர் எண்ட் டான்ஜென்சியலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் டேர்மாக தெரிஞ்சுக்கிறங்க. டான்ஜென்சியலி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அதை அந்த ஹேண்டில் வச்சுருப்பாங்க.
ஸோ ஒரு இதில் வால்லையோ அல்லது ஃப்ளோர்லேயோ அதை வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, the rod will be turned about the fixed point is called point of rotation. ஸோ ராடு வந்து திரும்புகிறத, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து திரும்புகிறத பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் போல்ட்டை கலட்டுறது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஸ்பேனர் இருக்குது, ஸ்பேனர் வந்து அந்த போல்ட்டில் லாக் ஆனதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். அடுத்தது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த டேனிங் எஃபெக்ட், அதுக்கு இன்னொரு பேர் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அல்லது ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இஸ் கால் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது உள்ளே இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு உள்ளே இருந்து கேட்டால், இட் இஸ் ஏ ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரிங்களா? ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொட்டேட்டிங் அண்ட் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு ரொம்ப முக்கியமான டேர்மு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க்குன்னு சொல்லுவாங்க. டார்க், டார்க் அப்படின்னு. இந்த சிம்பிள் பேர் டோ அப்படிம்பாங்க. டோ, டோ. ஸோ இந்த டோ வந்து டோ எஃப் இன்ட்டு டி, இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கால்குலேஷனில் கேட்கலாம். டோ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க? இட் இஸ் மெஷர் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ வந்து இந்த கொடுத்துருக்கிற இதை தான் அவங்க வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. எஃப் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், தென் டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் நமக்கு என்னது, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது டார்க். இது பார்க்குற எளிமையாக இருக்குன்னு வச்சுடாதீங்க, டார்க்கை வச்சு தான் நிறைய பிரின்சிபிளே இயங்குது. அது என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ டார்க் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஒன்வேல கேட்கலாம். ஸோ ஸ்கேலர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டினா என்னன்னு தெரியணும். வெக்டர் குவான்டிட்டினா டைரக்ஷனும் இருக்கும், மேக்னெட்டியூடும் இருக்கும். அதாவது வேல்யூவும் இருக்கும், மேக்னெட்டியூடும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சும்மா ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கற்பனை டொமேட்டோ அப்படின்னா அதுக்கு வெயிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கேலார். அதே இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும், மேக்னெட்டியூடும் இருக்கும். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது மேக்னெட்டியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து டார்க், இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு போல்டரை ஒரு ஸ்பேனரை வச்சு கழட்டும் போது அதில் ஒரு டார்க்கு செயல்படுது. அந்த டார்க்கை தான் அவங்க இப்படி சயின்டிஃபிக் டேமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கப்புள் அப்படிங்கிறது டூ ஈக்குவல் and unlike parallel force applied simultaneously at two distinct points constitute a couple. ஸோ கப்புள்னா இதான் அர்த்தம். இரட்டை விசைன்னு சொல்லுவாங்க தமிழில். டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்ளைட் சைமல்டேனியஸ்லி அட் டூ டிஸ்டிங் பாயிண்ட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். டூ ஈக்குவல், ரெண்டு ஹேண்டுலேயும் இந்த சைடு ஒரு ஃபோர்ஸு, இந்த சைடு ஒரு ஃபோர்ஸு, ஆனால் டூ அன்லைக் ஃபோர்ஸு. ஸோ ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியலைனாலும் இந்த பிக்சரை பாருங்கள், அந்த வேர்டிங்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். டூ அன்லைக் ஃபோர்ஸு பாருங்கள். எஃப் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன். டி அப்படிங்கிறது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ். ஸோ வீலை கலட்டுறது. ஸோ இதை வச்சு நீங்கள் கப்பில் என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் applied simultaneously at two distinct point constitute a couple. So couple kada example, the line of action of the two forces does not coincide. So ஒண்ணுக்கு ஒன்று மீட் ஆகாது, does not produce translatory motion since the resultant is zero. But coupled result causes the rotation of the body. Rotating effect of a couple is known as movement of couple. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரொட்டேட்டிங் அப்படின்னா அது சுத்தம். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது சுத்தம். இதை வந்து சுற்றி தான் நம்ம என்ன செய்வாங்க, அந்த நட்டை கழட்டுவாங்க. அதை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ மூமெண்ட் ஆஃப் கப்பல் அதுக்கு பேர். எக்ஸாம்பிளுக்கு வந்து டேனிங் ஏ டேப், நீங்கள் டேப்பை திறக்கிறது, அப்புறம் வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் ஸ்க்ரூவை கழட்டுறது இப்போ பார்த்தோம். ஸ்பின்னிங் ஆஃப் த டாப்பு, பம்பரம் சுற்றுறது, அந்த மாதிரி எக்ஸட்ரா.
ஸோ மூமெண்ட் ஆஃப் கப்புள் 5th கொஸ்டின். ஸோ புக்கில் 5th கொஸ்டின் டிஃபைன் மூமெண்ட் ஆஃப் எ கப்புள் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த டிஃபைன் இதே வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம் இந்த டெஃபினிஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் எ கப்புள் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சிம்பிளாக எழுதுங்க. இங்கே வேடிங்கில் நிறைய கொடுத்துருந்தாலும் அதில் விஷயம் வந்து இதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சு இந்த வேடிங் எழுதலாம். எப்படி, ஃபோர்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது எஃப் இன்ட்டு எஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் அந்த டிஸ்டன்ஸு, இந்த எஃப், இந்த ரெண்டுத்துக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எளிமையாக இருக்கும். இதை மட்டும் பாருங்கள், மூமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். இதே நீங்கள் வேடிங்காக எழுதிடுங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா கவனிங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால் மூமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படி எழுதிருங்க. இந்த வேர்டிங்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாட்டாங்க அப்படின்னா இதை வச்சே நீங்கள் எழுதிடலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியம். இதை எழுதிட்டு எம் இன்ட்டு எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதோடைய யூனிட் ரொம்ப முக்கியம். மூமெண்ட் ஆஃப் கப்புளோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் தான். நம்ம ஆல்ரெடி அதாவது டார்க்குக்கும் நியூட்டன் மீட்டர் தான் பார்த்தோம். இதுக்கு நியூட்டன் மீட்டர் தான். எஸ்ஐ சிஸ்டத்தில் டைன் சென்டிமீட்டர், சரியா? டைன் சென்டிமீட்டர், சாரி, எஸ்ஐ சிஸ்டத்தில் தான் நியூட்டன் மீட்டர், சிஜிஎஸ் சிஸ்டத்தில் டைன் சென்டிமீட்டர். ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கப்புள் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் இஃப் த பாடி இஸ் ரொட்டேட்டட் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம அந்த திருப்புறதுல 2 டைரக்ஷன் இருக்கும். அதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த இடத்துல வச்சு திருப்புறீங்களோ அதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லணும். ஸோ கிளாக் வைஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. கடிகார திசையில் இருந்தால் கிளாக் வைஸ், க்ரீன் கலரில் கொடுக்கறது ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார திசைக்கு எதிர் திசையில் இருந்தால். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதில் கப்புள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எப்போ அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கப்புள் வந்து பாசிட்டிவாக எடுக்கணும் எப்போ அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால். ஒன் வேர்டில் கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெகட்டிவ் இப்போ ரொட்டேட் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அங்கே, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்ளிகேஷன் நம்ம இப்போ டார்க்கை படிக்கிறோம். அது எதனால் படிக்கிறேன், எதுக்காக படிக்கிறேன்னு தெரியணும். இப்போ கியர் வந்து ரொம்ப முக்கியம். அது நிறைய ஆட்டோமொபைல்ஸ், அதாவது கார், எல்லாத்துலேயுமே, லாரியிலேருந்து எல்லாத்துலேயுமே, மோட்டாரில் எல்லாத்துலேயுமே கியர் இருக்குது. கியர் அப்படின்னா தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கியர் இருக்குது. அதோட இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கியர் அப்படிங்கிறது இதுதான். அதுக்கு இந்த குழியாக இருக்கிறது தான் டீத்துன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த ரெட் கலரும் க்ரீன் கலரும் எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து மெக்கானிக்கலில் ரொம்ப 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 முக்கியம். இந்த கியரில் நிறைய டைப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. பட் கியர் அப்படிங்கிறது இதுதான். இது டார்க்கு தான் பேசிக் பிரின்சிபிள். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ கியரில் சர்க்குலர் வீல் பார்த்தோம், அது வந்து ரவுண்டாக தான் இருக்கும். டீத் அப்படின்னா பல்லாக இருக்குது. இதோட ரிம்மில் அதை நம்ம பார்த்தோம். இப்போ எல்லா டீத்துமே அதோட எட்ஜில் பல்லாக இருக்குது. சரிங்களா? டீத்துன்னு சொல்லுவாங்க அது. ஸோ it helps to change the speed of the rotation of a wheel by changing the torque and help to transmit the power. அப்போ கேள்வி வரும், ஏன் இப்படி எட்ஜில் அந்த டீத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதான் வண்டியில் போகும்போது ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்பீடு கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ அது பேஸ்ட் ஆன் சேஞ்சிங் த டார்க், திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டார்க்கை சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு ஸ்பீடு அதிகமாகுது. சரிங்களா? அது மூலிமா நமக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது ஈஸியாக. அடுத்தது சீசா. ஸோ எல்லாருமே சீசா விளாண்டுருப்போம். ஸோ இந்த சீசாவில் யார் வெயிட் அதிகமாக இருக்காங்களோ இல்லை யார் ஃபோர்ஸு கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்க கீழே வந்துடுவாங்க. ஃபோர்ஸு கம்மியாக கொடுக்குறவங்க மேலே போயிடுவாங்க. அதான் லாஜிக். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. So there is a difference in weight of that person sitting on it.
த ஹெவியர் பர்சன் லிஃப்ட் லைட் பர்சன். ஸோ வெயிட்டாக இருக்கிறவங்க லைட் வெயிட்டாக இருக்கிறவங்க ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, மேலே தூக்கிடுவாங்க. ஸோ ஹெவியர் பர்சன் கம்ஸ் க்ளோசர் டு த பைவர்ட் பாயிண்ட். இந்த ரொம்ப முக்கியம், இந்த பைவர்ட் பாயிண்ட். பைவர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன் வேர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபல்க்ராம் அப்படின்னு பேர். ஃபல்க்ராம். ஃபல்க்ராம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபல்க்ராம். ஸோ ஃபல்க்ராம்னா the distance of line of action of force decreases. So the distance of the line of action of force decreases. It causes less amount of torque to action on it. This enables the lighter portion to lift the heavier portion. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சிம்பிளாக சொல்லணும்னா பைவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த பைவட் பாயிண்ட் பக்கத்தில் அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா லைட்டர் பர்சன், வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க ஈஸியாக அவங்கள தூக்கிடலாம். நீங்கள் நினைப்பீங்க எப்படி வெயிட் அதிகமாக உள்ளவங்க வெயிட் கம்மியாக உள்ளவங்கள தூக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் சயின்ஸு படி பைவட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பைவட் பாயிண்ட் படி தூக்கிடலாம் அந்த பைவட் பாயிண்ட் கிட்ட. ஸோ இதான் பைவட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. பாருங்கள், இந்த குழந்தை வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பையன் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். பாருங்கள், இந்த குழந்தை வெயிட்டு கம்மியாக கற்பனை பண்ணிக்கிடுங்க, இந்த பையன் வெயிட் அதிகம். பாருங்கள், இது இப்போ கீழே நோக்கி வந்துடுது, இவன் மேலே நோக்கி போயிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபல்ட்ரம் அப்படிங்கிறது பைவட் பாயிண்ட். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது வெயிட் கம்மியாக உள்ளவங்க வெயிட் அதிகமாக உள்ளவங்கள இப்போ இந்த சீசால தூக்கிடுறாங்க. அந்த பாயிண்ட் வந்து பைவட் பாயிண்ட் ஃபல்ட்ரம் அப்படிங்கிறது. பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த அந்த கேர்ளுக்கு 2 மீட்டர் இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இவா கீழே வாரா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இவன் மேலே போயிடும். சரிங்களா, இதுதான் அந்த பைவட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் ஸ்டீரிங் வீல் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டீரிங் வீல், a small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effect. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு சின்ன ஸ்டீரிங் வீல் தான் காரை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உதவுது உங்களுக்கு, ரொம்ப லெஸ் எஃபெக்ட் தான். ஸோ அதை கொடுத்துருக்காங்க இதுக்கு பிகாஸ் ஆஃப் டார்க். நெக்ஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ். பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் இது புக் பேக்கில் உங்களுக்கு 6th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு 6th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் when a number of like or unlike parallel force act on a rigid body and body is in equilibrium, then the algebraic sum of the movements in clockwise direction is equal to algebraic sum of the movements in the anti-clockwise direction. வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஒரு ரிஜிட் பாடி, நகர முடியாத ஒரு பொருளை ஏகப்பட்ட ஃபோர்ஸ் செயல்படுது. அது லைக் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சரி, அன்லைக் பேரல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பாடி ஈக்லிபிரியமாக இருக்குது. ஸோ அந்த பாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுது அப்படிங்கிறது எல்லா ஃபோர்ஸையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் இந்த clockwise directions is equal to algebraic sum of the movements in the anti-clockwise direction. இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் எழுதும்போது மூமெண்ட்ஸ் இன் clockwise direction, மூமெண்ட்ஸ் இன் anti-clockwise direction. ஸோ இது எழுதிங்க, F1 into D1, F2 into D2 அது எழுதிக்கிடுங்க. சரிங்களா?